வணக்க நண்பர்களே, வாங்கோ சூப்பர் மார்க்கெட்டை போய் பார்ப்போம். இந்த கடை சுவிஸில் ஃப்ரைபர்க்கில் மாற்றாண்ட இடத்தில் உள்ள கடை தான் இது. வாங்கோ போய் பார்ப்போம். லிஃப்ட்டும் இருக்குது, ஆனால் நாங்கள் இஸ்கையேன்னு சொல்லி படியெல்லாம் போய்ட்டு எலக்ட்ரிக் படி. பாருங்கோ, லிஃப்ட்டும் இருக்குங்க, அப்படியும் போகலாம். நாங்கள் மிக்ரோ ரெஸ்டாரண்டில் போய் காஃபி குடிப்போம். விடிய சாப்பாடை பார்ப்போம் எப்படி அண்டு. கத்தோ இல்லையா இதில் கத்தோ இருக்கு. இது வந்து அசியத் பொம்மாஷ், அடுத்தது இது கெட்டோ கரோத், இது வந்து தூர்த்து சொக்கோலா, தூர்த்து நுவா, கரோத்து நுவா, இது வந்து மில் போய், தூர்த்து மில் போய், கரே மில் போய். இது வந்து முழுதிரி அதுகள் கொஞ்சம் இதுக்கு ஏற்ற. இது வந்து ஃப்ரைஸ், இது அடுங்க பிளாத்தோ சரியல் வச்சுடுவோமா. சிம்பிளாக தான் எடுக்கிறேன், பாருங்கள் எப்படி என்று. இங்கு இதை செல் சர்வீஸ் என்று சொல்லுவார்கள். நாங்கள் பிடித்த போல் எடுக்கலாம். என்னென்ன பான்கள் என்னென்ன மாதிரி என்று பார்த்து எடுத்து சாப்பிடுவோம். ஸோ வாங்கோ, நாங்கள் என்ன எடுப்போம் என்று பார்ப்போம். இப்போது நான் பார்க்குறேன் விலைகளை பாருங்கள். இது சின்ன பிள்ளைகளுக்கு 4.90 ஒரு பெத்தி தேசனி என்று சொல்லி காலை சாப்பாட்டின் அளவு. ஸோ இது சின்ன பிள்ளைகளுக்கு தான். இதில் கீழே கிடக்கிறது அந்த கூடைக்குள்ளே இருக்கிறது தான் அந்த சின்ன பிள்ளைகளின் சாப்பாடு. இந்தியாவில் பெரியாக்களுக்கான சாப்பாடு 7.90. அதுவும் இன்னொரு கூடைக்குள்ளே ஒரு பான் குவாசோன் என்று சொல்லி வைப்பார்கள். அதில் எலி உள்ளிருக்கினம். நாங்கள் ஒரு கூடை உள்ளதை எடுக்கிறோம், பாருங்கள். இது ஜோகுதா, இது ஐஸ்கிரீம், கிரேம் தூ கிளாஸ், இது இனிப்பான பான் வகைகள். ஸோ இதையும் பாருங்கள் எப்படி அண்டு. பழங்களும் வைத்திருக்கு, இதுவும் நாங்கள் எடுக்கலாம். அதோடு ஜோக்கேட், ஓவல், சொக்கோலா என்பனவும். நாங்கள் இப்போது காஃபே மிஷினில் அடிக்க போகிறோம். முதலில் சின்ன கப் காஃபையை எடுப்போம், பாருங்கள் எப்படி வருகுது அண்டு. ஸோ இது நாங்களாக தான் எடுக்க வேணும், ஆனபடியாக நாங்கள் எடுக்கிறோம். இந்தியாவில் சீனி, பால், தேயிலை அதுகள் வேணுமெண்டா இருக்குது, எடுக்கலாம். ஸோ அடுத்ததாக எனக்கு பெரிய காஃபை எடுக்கிறேன், அதையும் அதுபோல் தான் இருக்குது. ஸோ இதற்கு நாங்கள் தேவைக்கு பால் என்று சொல்லி கிரேமையும் எடுத்து, சீனியையும் எடுத்து, அதோட கரண்டி கலக்கிறதுக்கும் எடுத்து இப்படியே கேஸுக்கு வைக்க பாருங்கள். இங்கே ஐஸ்கிரீமும் விண்டர் டைம்லேயும் இருக்குது. அதோடு இது மத்தியானத்துக்கு சலாட் ஷெஃப் செய்கிறேன். இது ஓரஞ்சுகள், இதுதான் அங்கே கிச்சன் அதுகள் இருக்குது. இன்னும் சாப்பாடு செய்து வைக்கல, விடியண்டபடியாக அங்கே காசை கொடுத்துட்டு என்ன எடுத்தோம்ண்டு காட்டுறோம், பாருங்கள். 13.40 காஃபே, ஒரு சின்ன காஃபே, ஒரு பெரிய காஃபே, ஜோக்கேட், ஒரு பன் இனிப்பு, அதோட ஒரு குவாசோன், ஒரு பட்டர், ஒரு ஜாம், ஒரு பான். ஸோ இவ்வளோ தான் எடுத்துனாங்க. சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. இப்படியே கடையை சுற்றி பார்ப்போம். இது ஒரு பெரிய மால் போல தான் இருக்குது. ஸோ இதில் அந்த பிள்ளைகள் விளையாடுறதுக்கான இடமும் கட்டி விட்டுருக்கணும். ஸோ அதில் நானும் ஒரு ஏறி பார்ப்போம்ண்டு போகிறேன், பாருங்கள். இப்படியே படியால் ஏறி கொண்டு போய் இனி
அந்த குழாய்க்குள்ளே போய் பார்க்க போகிறேன், எப்படி என்று பார்ப்போம். இது சேஃப்டி தான், எல்லா செக்யூரிட்டியும் வெளியே தான் போட்டிருக்கு. ஸோ வாங்கோ உள்ளுக்குள் போய் பார்ப்போம் எப்படி. சின்ன பிள்ளைகள் ஜாலியாக விளையாடுவார்கள். ஸோ அதால் இது பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இப்படி இப்போதைக்கு கட்டி வைத்துள்ளார்கள். இது அடிக்கடி மாற்றுவார்கள். ஆனால் ஸோ அவர்கள் போவதை முதலில் நான் காட்டுகிறேன், அதற்கு பின் நான் போவதையும் உங்களுக்கு காட்டுகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதில் வந்த பிள்ளைகளை எனக்கு பின்னால் வர சொல்லிட்டு நான் போனேன். காட்டுட்டு வராத புற தான் சூப்பராக இருந்தது.